ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, நியூ ஹாலண்ட் 3630 இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னது, அதுக்கப்புறம் இதோட டே டு டே லைஃப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ரொட்டேட்டராக இருக்கட்டும், 5 கலப்பையாக இருக்கட்டும், இல்லை 9 கலப்பையாக இருக்கட்டும், இந்த மாதிரி உழவுக்கு இல்லை இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணிங்க. சேம் அதே இந்த வண்டியோட ஓனர்கிட்டே போய்ட்டு நம்ம கேட்போம், எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, டீசல் மைலேஜ் எவ்வளோ போகுது, டெய்லி ஒர்க்குக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜினு, அது மட்டும் இல்லாமல் 55 HP ஹார்ஸ் பவர், 2991 சிசி, 1500 RPM. இன்னுமே இது வாட்டர் கூல் இன்ஜின் தான். ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ட்ரை டைப்பு. இதோட அதாவது PDO HP பார்த்திங்கன்னா 46.8, ஃபியூல் பம்ப் பார்த்திங்கன்னா இன்லைனு. இதோட பிரேக் பார்த்திங்கன்னா இன்னுமே இது ஆயில் இம்ப்ரெஸ்டு பிரேக் தான், ஆயில் இம்ப்ரெஸ்டு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க இந்த நியூ ஹாலண்டில். இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் கான்ஸ்டன்ட் மெஷின் கியர் பாக்ஸ் தான். அதேமாதிரி உங்களுக்கு டூயல் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்ட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 31.30 km/h, ரிவர்ஸ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 14.98 km/h வந்து இதில் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு மேக்ஸிமம். பைக்கிலோட டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 2050 kg வருது. வீல் பேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 2045 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 445 mm வருது. டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3190 mm வருது. அதேமாதிரி ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதோட 60 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் PDO ஸ்பீடு தான் கிடைக்குது, அதாவது 540 RPM தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வீல் டிரைவ் மாடல் நாங்கள் வச்சுருக்கிறது. இதில் 4 வீலும் வருது. உங்களோட டயர் சைஸ் வந்து உங்களோட ரெஃபரன்ஸுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி, அதாவது ஹைட்ராலிக் இருக்குது பார்த்திங்களா, இதோட 1700 to 2000 அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி 3 பாயிண்ட் லிங்கேஜ் இருக்குது உங்களுக்கு. இதோட அக்சசரிஸ், ஆப்ஷன்ஸு, அடிஷ்னல் என்ன ஃபீச்சர்ஸு, வாரண்ட்டி எவ்வளோ இருக்குது, இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி இதில் படித்து தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இதோட கஸ்டமர் ரிவ்யூ நான் காட்டியிருக்கேன், பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நியூ ஹாலண்ட் 3630
இன்றைக்கி இருக்கிறதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வண்டியில் இது ஒன்று சொல்லலாங்க. நமக்கு வந்து டீசல் கன்செஷனாக இருக்கட்டும், பிடிஓவுக்கும் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக ரன் ஆகுதுங்க. இன்றைக்கி நிறையா பார்த்தீங்கன்னா பேலர் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி பேலருக்கு வந்து நல்ல ஒரு பிடிஓ ஸ்பீடு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி வந்து ஒரு டுவல் டைப் கிளர்ச்சின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஈஸி ஹேண்டிலிங்காக இருக்குது. கிளர்ச்சிகிட்ட வந்து பிடிஓ தேவைலாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 5 கலப்பையாக இருக்கட்டும், இல்லை வந்து டிப்பருக்காக இருக்கட்டும். ஏன்னா வந்து வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பேலன்சிங் டைப்பில் அமைச்சிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு லோடில் தூக்குறதோ இல்லை 5 கலப்பில் ஸ்லிப் ஆகிறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. டீசல் கன்சன் பார்த்திங்கன்னா மணிக்கு ஒரு 4 லிட்டர் அந்த ரேஞ்சில் போகுங்க. நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி டீசல் போகும்னு கூட சொல்லலாம். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நல்லா அதிகப்படியான ஒர்க் கொடுக்கும்போது நமக்கு கூட போகும், இல்லை ஒர்க்கு கம்மியாக இருக்கும்போது நமக்கு டீசல் கன்சன் குறையுங்க. மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு வண்டின்னு கூட சொல்லலாம். வந்து இன்றைக்கி எல்லா வண்டியுமே வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணிருக்காங்க. அதில் வந்து இதில் பெஸ்ட்டாகவே இருக்குது. டீசல் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 300 ஹவர்ஸ் to 350 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் செட்டுங்கிறது டோட்டலாக இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெஸ்ட்டுங்க. எல்லா ஃபில்டர் செட்டுமே டீசல் ஃபில்டராக இருக்கட்டும், ஆயில் ஃபில்டராக இருக்கட்டும், இல்லை ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு, இது எல்லாமே ஒரு கிட்டாகவே கொடுத்துட்றாங்க ஆயிலோட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடையில் வந்து சேஞ்சஸ் வராதுன்னு வச்சுங்களேன், நல்லாவே இருக்கும். வேறு என்னங்கண்ணே, இந்த வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை 5 கலப்பை, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்டருக்கு வந்து சூப்பரான ஒரு வண்டிங்க. ஒரு ஸ்பீடு அதிகம், வண்டி வந்து உட்காரதோ இல்லை முருங்கைக்காடு, வாழைத்தோப்பு இந்த மாதிரி ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுறப்ப அதிகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ணை யோசிக்காமல் இந்த வண்டியை எடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டரில் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய ரொட்டாவேட்டர் போட்டிங்கனாலும் சரி, சக்திமானாக இருக்கட்டும், இல்லை அதை விட யூனிவர்சல், மேஸ்கோ இந்த மாதிரி எந்த கம்பெனியை ரொட்டாவேட்டர் போட்டாலும், பெரிய ரொட்டாவேட்டர் போட்டாலுமே மிக சுலபமாக வந்து ஒர்க் ஆகுதுங்க. இந்த வண்டி வந்து ஆஃப் ஆகிறதோ இல்லை இன்ஜின் வந்து ரேஸ் குறையிறதோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இதை வரது இல்லைங்க. அப்புறங்கண்ணே, நம்ம நியூ ஹாலந்து 3630 பார்த்தீங்கன்னா நீங்கள் பேலர் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ரொட்டாவேட்டர், ட்ரெய்லர் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த வண்டின்னு சொல்லலாம். அதனால் வந்து அதிகம் பேலர் யூஸ் பண்ணுறவங்க, ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுறவங்க வந்து யோசிக்காமே நீங்கள் வாங்கலாம். அதை பற்றி சரி கூட உங்களுக்கு டவுட் தேவையில்லைங்க. இது சிறப்பான வண்டி, வாங்கலாங்க. நன்றி.